Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பணிக்கன் தெரு பகுதிகளில் 18/4/2025 மாலையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கில் 7 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பகுதியை சார்ந்த 42 நபர்கள், ஆண்கள் 15, பெண்கள் 23, குழந்தைகள் 4. திருச்சி அரசு மருத்துவமனையிலும் 11 நபர்கள், ஆண்கள் 3, பெண்கள் 6, குழந்தைகள் 2, தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 53 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்பட்ட வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பணிக்கன் தெரு ஆகிய பகுதிகளில் 9 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் 28 நபர்கள் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்களில் 5 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலம் 11,875 நபர்களுக்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு மருந்துகள், டாக்டர்களின் மாத்திரைகள் மற்றும் ORS பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. திருச்சி மாநகராட்சி வார்டு எண் 10 மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2025 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகள் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. பாண்டமங்கலம் அகராகரம் சேர்ந்த 90 வயது மூதாட்டி திருமதி லட்சுமி என்பவர் 10 நாட்களாக உடல்நலம் குன்றி 19/4/2025 அன்று இயற்கை எதினார். மேலும் மின்னப்பன் தெருவில் வசிக்கும் திருமதி லதா வயது 53 என்பவர் இதய நோய் பிரச்சனை காரணமாக 18/4/2025 அன்று நள்ளிரவில் நெஞ்சுவலி காரணமாக வீட்டிலேயே உயிர் பிரிந்தது. எனவே 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் மாதிரிகள் ஏற்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் குடிக்க தகுதியான குடிநீர் தான் என்று அறிக்கை வரப்பட்டுள்ளது. வெக்காலம்மன் கோயில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த தெரு இதெல்லாம் எனது தொகுதியை சேர்ந்தது. எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கழிவுநீர் குடிநீர் கலந்த காரணத்தினால் சுமார் 15 நாட்களாக இந்த பகுதியில் இந்த நீரைத்தான் அந்த பகுதி மக்கள் குடித்து வந்திருக்கின்றார்கள். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்பு அமைச்சருடைய பதில், அந்த மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம், உணவு மற்றும் மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகி காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாது பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கேட்பதெல்லாம், அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா? பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் இந்த 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. இதேபோல 2024 ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் கழிவுநீர்
கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.